பொண்ணா அது ஃபயர் மாதிரி இருக்கா. ஐயா என்னடா அசிங்கமா சொல்ற? சச்சே டாடி, நான் நெருப்பு மாதிரி இருக்கான்னு சொன்னேன். ஏன் அவசரப்பட்டு தொட்டு அடி வாங்கிட்டியா? நான் இல்ல டாடி, நம்ம போட்டோகிராஃபர் தெரியாதனமா தொட்டுட்டா. புயல் மாதிரி பாஞ்சு அடிக்கிறா. அந்த பொண்ணுக்கு பூர்வீக தமிழ்நாடு இருக்கும்னு நினைக்கிறேன். செட்டில் கர்நாடகா இருக்கும். கரெக்ட் குட் டாடி. மார்னிங் சார். ஆமா. இஸ் மை சன் அசோக். ஹலோ. வணக்கங்க. தைரியமா கை கொடுக்க வேண்டியது அப்பா நான் இருக்கேன்ல. பரவாயில்ல டாடி, நான் இப்படி இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன அப்பாயிண்ட் பண்ணதுக்கு. நான் மேடமை பார்த்தேன், நாளைக்கு மார்னிங் வர சொல்லிருக்காங்க. நான் கிளம்புறேன் சார். பாய் சார். பாய். சொல்றேன். பை. பாய். ஆமாடா இப்ப போய் பாரு. இப்ப போயிருச்சா? ஆமா போயிடுச்சு டாடி. ஆளுகிட்ட தாண்டிச்சு டாடி. ரிசப்ஷன் தாண்டியாச்சு. மெயின் கேட்டு. ஆமா டாடி. இது தெரியாத? ஆமா டாடி தெரியல. இப்ப மூடிட்டு வா. இப்ப பொண்ணு எப்படி இருக்கு? டபுள் ஓகே. அப்ப டக்குன்னு லவ் பண்ண வேண்டியதானே? எப்படி? என்ன எப்படி? ஏப்பா இதுக்கெல்லாம் இன்ஸ்டியூட் வச்சா சொல்லி தர முடியும்? இப்போ பையன் சொல்லிட்டு போனோம் பின்னாடியே போய் மெயின் கேட் தாண்ட வரைக்கும் பாத்துட்டு இருந்தல. ஆமா. யார் சொல்லி கொடுத்தா? இவ்வளவுதான் லவ்வா? இவ்வளவுதான் லவ். என்ன பின்னாடியே போய் பல்லவல தொத்தி ஏறணும். சரி இப்பே ஸ்டார்ட் பண்ணி. ஸ்டார்ட் பண்ணே. Thank you. வாழ்த்துக்கள். ஆனா ஃபுட்பால்ல தூக்கி மாட்டிக்காத. அதுக்கு தான் காப்பாத்த நீங்க இருக்கீங்களே. போற வேகத்தை பார்த்தா லவ் பண்ணிடுவான் போல் இருக்கு. ஆனா லெஃப்ட்ல போறான். அழகு, இன்னைக்கு நீ எங்கேயும் வெளியில போயிடாத. ஏன்? என் தம்பி ஊர்ல இருந்து வர்றாரு. ஏன் சரசு, உனக்கு ஒரு தம்பி இருக்கதா சொல்லவே இல்லையே. காதலிக்கிறப்ப சொல்லல, இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அதான் சொல்றேன். எப்ப வரான்? என்ன அழகு நீங்க வருங்கால மச்சான போய் அவன் இவன் எல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க அவங்கிட்ட எந்த அளவுக்கு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவன் எங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை பத்தி நல்ல மாதிரியா சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். இங்க வர சரசு, நான் காதலிச்சது உன்னை பார்த்துதான், உன் குடும்பத்தை பார்த்து இல்ல. என் தம்பி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடும். என் தம்பி ரொம்ப கோவக்காரன். உங்க தம்பி அவ்வளவு பெரிய கோகரா? என்ன? என் தம்பி ஒரு பார்வை பார்த்தா போதும், அப்படியே ஊரெல்லாம் கதை கலங்கிடும். ஐயா! என் தம்பி வந்துட்டாங்க, தம்பி வந்துட்டாங்க. ஐயா! என்னது உங்க தம்பி வரேன்னு சொன்ன? உங்க தம்பி பையன் தான் வந்து நிக்கிறாப்ல. நான் தானே தம்பி. நீ தான் தும்பியா? விளையாடாதீங்க அழகு, இவர்தான் என் தம்பி. தம்பி நல்லா இருக்கிறீங்களா? தம்பிங்க அதான் அழகு சாமி, உங்க வருங்கால மாமா. அழகு, இவர்தான் என் தம்பி அருவாவேலு. அக்கா நீ ரொம்ப அவசரப்பட்ட. என்னங்க தம்பி சொல்றீங்க? என்னக்கா எட்டுப்பட்டு தமிழ்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. நான் சம்மதிக்கல. ஏன்னா வந்த மாப்பிள்ள யாரும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அழகு இல்ல. கடைசியில இந்த மூஞ்ச போய் காதலிச்சிட்டியே. என்ன டென்ஷனையா டென்ஷன்? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. உண்மையான காதலுக்கு உருவம் தெரியாது, மனசுதான் தெரியும். அக்கா இவ்வளவு நாளா நினைச்சேன் உனக்கு காதுதான் கோளாறுன்னு. இப்பதான் தெரியுது கண்ணு கோளாறு. தம்பிங்க அது இத சொல்லி எங்க காதல பிரிச்சிடாதீங்க. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களை சேர்த்து வைங்க. இதாவது காதல பிரிக்கிறதாவது. சந்து மாதிரி இருந்துகிட்டு வெட்டி உதச்ச சாணில வெளிய வந்துரும். ஐயோ ஐயோ ஐயோ, மாமனும் மச்சானும் மனசு விட்டு பேசிட்டு இருக்கீங்களா? பேசிட்டு இருங்க தம்பிங்க. நான் போய் சுட சுட காப்பி எடுத்தாரேன். இந்த வாய்க்கு சுட சுட காப்பி இருக்குதா? அப்படியே காப்பில கொஞ்சம் விஷத்தை போட்டு கொண்டு வா. அது எடுங்க. சார் நிறைய டிசைன்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா? நான் அங்க பாக்குறேன். ஓகே சார். அந்த செயின் எடுங்க. சார் சார் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பாருங்க சார். யோ வெரைட்டிஸ் தான் ஏன் பார்த்துட்டு இருக்கேன். இது எத்தனை கிராம்? பார்த்து சொல்றேங்க. இத பேக் பண்ணிடுங்க. I love you வா, you love me யா? சார் ரெண்டுக்கும் ஓகே ஆகும் சார். லவ் சிம்பலா? லவ் சிம்பிள் சார். ஓகே ஆகுங்கற? கண்டிப்பா ஆகும் சார். Thank you.
ஹலோ நான் தான் என்னது லவ் சிம்பிள்? ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்ணலாம்னு வாங்க வந்தேன். வர்ற அவசரத்துல பணம் கொண்டு வராம வந்துட்டேன். அதான் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு சேர்த்து பில் போட்டுடுங்க. பை. இளைய என்ன அழகுசாமி, ஆஞ்சநேயர் மாதிரி ஆகாயத்துல பறந்து வந்து தொபக்கட்டின்னு விழுந்துட்ட. நான் எங்க பிறந்து வந்தேன்? இந்த முக்குமாப்பி அக்காவில தள்ளி விட்டா. அக்கா தான் எங்க கூர்க்கா. கல்யாணம் சுந்தர் சார், நீங்க தானே இங்க மேனேஜர், எப்படியாவது என்ன உள்ளோட சொல்லுங்களேன். அட போப்பா, பழைய குப்பை எல்லாம் கலராத. நினைச்சா எனக்கே குப்புன்னு பத்திக்கிட்டு வருது. என்ன சார் சொல்றீங்க? சொல்ல முடியாம இருக்குது. என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஆம்பளைகளை எல்லாம் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டு ஆபீஸ் பூரா பொம்பளைகளா போட்டு ரொப்பி இருக்கிறாரு உங்க மாமா. இந்த வரப்பா, இந்த கையால நான் எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறேன். இப்ப இதே கையில ஃபைல தூக்கிக்கிட்டு வேலை வேலைன்னு தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொன்னா நீ நம்ப மாட்டேன். உங்க அக்கா கிட்ட சிபாரிசு பண்ணி உங்க மாமாவுக்கு எம்டி போஸ்ட் வாங்கி கொடுத்ததே நான் தான். இப்ப என் நிலைமைய பாத்தியா? இவ்வளவு காரணம் எங்க மாமா தானா? உங்களை மாதிரி நல்லவங்கள, ரொம்ப நல்லவங்கள. சுமாரியா உங்களை எல்லாம் தூக்கிட்டு பொம்பளையில வச்சு கும்மா அடிக்கானா? இதுங்க அக்காவுக்கு தெரிஞ்சாங்கணுமே. அவசரப்படாதே. முதல்ல உள்ள நுழைஞ்சு அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விவரமா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அக்கா கிட்ட சொன்னா எஃபெக்டிவா இருக்கும். ஆனா உள்ள நுழையவே முடியலையே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். எப்படி நுழையிறது? கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன் எம்டி நான் பார்க்கணுமே. அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? என்னடிமா அப்படி கேட்டுட்டே? அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை பார்க்கணுங்கிறேன். உங்க பேர் என்ன? ஏன் பேரா? பாரதி கண்ணம்மான்னு சொல்லு. ஹலோ சார், உங்களை பார்க்க பாரதி கண்ணம்மான்னு ஒரு வயசான மாமி வந்திருக்காங்க. வெறும் மாமின்னு சொன்னா போறோம். மாமி வந்திருக்காங்க சார். பாரதி கண்ணம்மாவா? அப்படி யாரு எனக்கு தெரியாத. அப்படி யாரும் தெரியாதுங்கிறாரு. அப்படியே சொன்ன. அவ்வை சண்மியோட தங்கைன்னு சொல்லுங்க. அவ்வை சண்மியோட தங்கையா சார்? நம்ம அண்ணன் முதலியார் செட்டப் பண்ணாம விட்டாரு, அந்த பாத்தியா இருக்குமோ? சரி விட, நம்ம தங்கச்சி செட்டப் பண்ணுவோம். தெரியா உள்ள வச்சோம். எம்டி உங்களை உடனே வர சொன்னாரு. உடனேயா? அவ்வளவு அவசரமா? வாங்க. பொம்பளைக்கு பொம்பளை அப்படின்னு கூச்சப்படுறீங்க. இத பாருடிமா, என்ன பத்தின உள்வாகார நோக்கு தெரிஞ்சா நீயே கூச்சப்படுவ. சரி, இப்படியே போங்க. இப்படியா? சரி. என்ன கோகுலகிருஷ்ணன் தான் பேருக்கு ஏத்த மாதிரி ஃபேக்டரி பூரா கோபிகளா வச்சுட்டு இருக்க? அவ்வை சண்மியோட தெரியுமே. எங்க அண்ணன் முதலியாரும் அவ்வை சண்மியும் இப்படித்தான் அடிக்கடி இடிச்சுக்குவாங்களாமே. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? நான் இந்த பிராண்டி, இந்த விஸ்கி, இந்த ஜின் இதெல்லாம் தொடவே மாட்டேன். நான் ஆர்த்தடாக்ஸ் டைப். ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா ஆர்டர் பண்ணுங்க. ஏன்னா நீங்களும் ரொம்ப சூடா இருப்பேன் இல்லையா? ஆமாமா. மா, உடனடியா சீக்கிரமா ஜில்லுன்னு 2 கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவாமா, அர்ஜென்ட். அப்புறம் எங்க அண்ணனும் அவ்வை சண்முகியும் ரொம்ப க்ளோஸ். ஆனா இவ்வளவு அழகான தங்கச்சி இருக்கிறதா அவ சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவா? நான் தான் அவளை விட அழகாச்சு. போறாம. கரெக்ட். ஜெலசி. அப்புறம் அவ்வை சண்முகி என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னா என்ன சொன்னா? வேலை வெட்டி இல்லாம கையில பூவை சுத்திண்டு அவ்வை சண்முகி பின்னாடி தெரு தெருவா ஜொல்லு விட்டு அலைவர்னு சொன்னா. ஐயோ, அது நான் இல்லையே, எங்க அண்ணா முதலியாரு.
ஆமாமா பின்ன ஒரு ஃபேமிலினா எல்லாருமே லோஃபர்ஸா இருப்பாளா என்ன? ம். அது போகட்டும், முதலியாரோட லவ் தான் ஃபெயிலியர் ஆயிடுதே. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அந்த கேவலத்தை ஏன் கேக்குறீங்க? ஆ. 7-8 பேரம்பேத்தி எடுத்த ஒரு வயசான ஆங்கிலோடைய விடோ தான் அவரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. கடைசி ஒரு கேள்விதான் அவருக்கு கிடைச்சாளா? ஐயோ என்னங்க இது? ஏசியில கூட உங்களுக்கு குப்பிடு இருக்குது. கைய எடுங்கோ, நீக்கு ரொம்ப லஜ்ஜையா இருக்கு. நீங்க எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. இல்லையே. இந்த மோதிரத்தை தானே? ஆமாமா, இது லலிதா ஜுவல்லர்ல வாங்கினது. நல்லா இது. என்னம்மா நீ எதுக்கு வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஆ, இந்த ஆபீஸ்ல ஒரு கிளார்க்காவோ இல்ல அக்கௌண்டன்டாவோ? அதுவா? கவலையே படாத. இன்னையில இருந்து இந்த ஆபீஸ்ல எல்லாமே நீதான். ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப லஜ்ஜியா இருக்கா? இல்ல கூச்சு. ஓஹோ, அடி உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்டா 1 டே ஆகும். நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன். சாப்பிடு. டேய், டேய், நீ கல்யாணம் சொல்ற தானே? நோ, நான் பாரதி கண்ணம்மா. செருப்பு பிஞ்சிரும். டேய், நீ கல்யாண சுந்தரம் தானே? இல்ல, நான் அவ்வை சண்முகியோட சிஸ்டர். சிஸ்டரா பிரதரா இப்ப நான் ப்ரூவ் பண்றேன். மகாபாரத டிவி சீரியல் நடந்துட்டு இருக்கு. இருடா, என்னையா மாதிரியா? போலீஸ் போன் பண்ணி வெண்ட கல்றேன். ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ டேய் புறாடா. அங்க பாரு மச்சி, ஒரு பிகர் வந்து எப்படி மாட்டிக்கிட்டு பாத்தியா? ஆமாடா. மச்சான், கட்ட பிகர் மச்சான், என்ன அம்சமா இருக்குது பாத்தியா? இன்னும் 2 சுத்தி இருந்தா சூப்பரா இருக்குடா. என்ன சிஸ்டர் போட மாட்டீங்களா? ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ பிரதர், ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணனாலும் பரவாயில்ல, கிண்டல் பண்ணாம இருக்கலாம்ல? சோமாரா வந்தாரு. நீ என்ன அந்த பொண்ணுக்கு மச்சானா? உதவி பண்றதுக்கு மச்சானா இருக்கணும்னு அவசியம் இல்ல, மனுஷனா இருந்தாலே போதும். ஓகே சோடா. ஹலோ நிலா, நீங்க இங்க எப்படி? நான் ஆட்டோ ஏற வந்தேன். உங்களை பார்த்ததும் பேசிட்டு போலான்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாங்க ஏதாவது சாப்பிட்டு போலாம். ஐயோ வேணாங்க. ஓகே, நான் வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. அப்போ வாங்க போலாம். ம். தேங்க்யூ. ப்ளீஸ் கம் சார். நிலா, இப்படி உட்காருங்க. உட்காருங்க சார். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? சார் ஐஸ் கூட இருக்கு. சூப்பரா இருக்கு சார். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே சொல்லுங்க. நோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான். ஐஸ்கிரீம். ஓகே. ஓகே. எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். வெண்ணிலா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. 2 வெண்ணிலா ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க. மேடம், எனக்கு பிடிக்கிறதுனா உங்களுக்கு பிடிக்குமா? ஷூர்.
கண்டதும் காதல் அல்ல, காணாலே காதலும் அல்ல, இதுவும் கொஞ்சம் புதுமை. உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை. பிரியமுடன் அசோக். உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை. உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை. உங்களை காதலிக்க உங்கள் அனுமதி தேவை.